ராசிபுரம் பக்கத்தில் 2 நாட்களுக்கு முன்னாடி மூதாட்டிக்கிட்ட துப்பாக்கியை காட்டி 20 பவுன் மற்றும் 20,000 கொள்ளையடிக்கப்பட்ட சம்பவத்தில் தற்போது சிசிடிவி காட்சிகள்லாம் ஆய்வு செய்யப்பட்டு வருகிறது. 2வது நாளாக தொடர்பான ஆய்வு நடைபெற்று வருகிறது. கூடுதல் விவரங்களை செய்தியாளர் சாலமன் வழங்க கேட்கலாம். சாலமன், வணக்கம். சாலமன், விவரங்களை பதிவு பண்ணலாம். ராசிபுரம் அருகே கடந்த 2 நாட்களுக்கு முன்னதாக மூதாட்டியிடம் கத்தியை காட்டியும் அதே போன்று துப்பாக்கியை காட்டியும் கழுத்தில் இருந்த 20 பவுன் நகை, அதே போன்று 20,000 பணம் கொள்ளையெடுக்கப்பட்ட சம்பவமானது தமிழகம் முழுவதிலுமே பெரும் அதிர்வலை ஏற்படுத்திய நிலையில தற்போது குற்றவாளிகளை கண்டறியக்கூடிய பணியில போலீசார் தீவிரம் காட்டி வருகின்றனர். அந்த வகையில தான் 2வது நாளாக டிஎஸ்பி விஜயகுமார் மற்றும் அவரது காவல் ஆய்வாளர்களுடன் தொடர்ச்சியாக அங்குள்ள சிசிடிவி கேமராக்களை ஆய்வு செய்யக்கூடிய பணியில ஈடுபட்டு வருகின்றனர். குறிப்பாக பக்கத்துல இருக்கக்கூடிய இந்த பட்டணம், கலரம்பள்ளி, புதுப்பாளையம் உள்ளிட்ட பகுதிகளில் இருக்கக்கூடிய சிசிடிவி கேமராக்களை ஆய்வு செய்யக்கூடிய பணியில ஈடுபட்டு வருகின்றனர். ஏனென்றால் தனியாக இருப்பதை அறிந்து தான் இந்த கும்பல் வீட்டிற்குள்ள புகுந்த இந்த பெண்மணியிடம் கத்தி மற்றும் துப்பாக்கியை காட்டி மிரட்டி இது போன்ற சம்பவத்துல ஈடுபட்டிருப்பதால கடந்த சில நாட்களாக நோட்டமிட்டு தான் இது போன்ற சம்பவத்துல ஈடுபட்டு இருப்பார்கள் என போலீசார் சந்தேகமிட்டிருக்கக்கூடிய நிலையில தான் அங்குள்ள சிசிடிவி கேமராக்களை போலீசார் தீவிரமாக ஆய்வு செய்து வருகின்றனர். அதே போன்று உள்ளூர் வாசிகள் தான் இது போன்ற சம்பவத்துல ஈடுபட வாய்ப்பிருப்பதாகவும் போலீசார் தரப்பட்ட ஒரு சந்தேகம் எழுந்திருக்கிறது. ஏனென்றால் அவர்களுக்கு தான் எந்த வழியாக சென்று வெளியில் வர வேண்டும் என்பது குறித்தான தகவல் தெரியும் என்பதால அதனை வைத்துதான் தற்போது முதற்கட்ட விசாரணையில போலீசார் தீவிரம் காட்டி வருகின்றனர். ஏற்கனவே இதே போன்ற சம்பவத்துல, அதாவது துப்பாக்கி மற்றும் கத்தியை காட்டி மிரட்டி இது போன்ற சம்பவத்துல ஈடுபட்ட நபர்கள் யார் உள்ளிட்ட பல்வேறு கோணங்கள்ல தான் போலீசார் தங்களது முதற்கட்ட விசாரணையில ஈடுபட்டு வருகின்றனர். பழைய குற்றவாளியோட அந்த புகைப்படத்தை மற்ற காவல் நிலையங்கள்ல அனைத்தையும் சேகரித்து இந்த போலீசார் முதற்கட்ட விசாரணையில ஈடுபட்டு வருகின்றனர். கடந்த 2 நாட்களுக்கு முன்னதாக அந்த நாமக்கல் மாவட்டம் இருக்கக்கூடிய ராசிபுரம் அருகே இருக்கக்கூடிய பட்டணம் அம்மன் கோயில் தோட்டத்தை சேர்ந்த கலைச்செல்வி என்பவரோட வீட்டுல தான் இந்த சம்பவமானது நிகழ்ந்திருக்கிறது. அவரது கணவர் இறந்திருக்கக்கூடிய நிலையில கலைச்செல்வி தனது மகள் வீட்டிற்கு சென்று விட்டு வீட்டில் இருக்கக்கூடிய அந்த தோட்டத்துல டிவி பார்த்து கொண்டிருக்கும் போது தான் 2 பேர் கொண்ட மர்ம கும்பல் திடீரென இருசக்கர வாகனத்துல வீட்டிற்குள்ள நுழைந்து அந்த கலைச்செல்வியோட கழுத்துல கத்தியை வைத்தும் அதே போன்று துப்பாக்கியை காட்டி மிரட்டியும் கையில இருக்கக்கூடிய அந்த 20 பவுன் நகை, அதே போன்று 20,000 பணத்தை பறித்து சென்றிருக்கிறார். இது குறித்து அவர் அளித்த தகவலின் பேர்ல தான் ராசிபுரம் காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து நேற்று டிஐஜி உள்ளிட்ட உயர் அதிகாரிகள் சம்பவ இடத்திற்கு பார்வையிட்ட நிலையில இதே போன்று தடவியல் நிபுணர்களும் சம்பவ இடத்திற்கு அந்த கைரேகை பதிவுகளை பதிவு செய்திருக்கக்கூடிய நிலையிலும் அதே போன்று இந்த கலைச்செல்வி கொடுத்த தகவல் இருக்கும்ல, எப்படி உள்ளே வந்தார், அந்த நபர் எப்படி இருந்தார், முகமூடி ஏதேனும் அணிந்து வந்தாரா, துப்பாக்கி என்பது உண்மையான துப்பாக்கி தானா உள்ளிட்ட பல்வேறு கோணங்கள்ல விசாரணை மேற்கொண்டு 4 தனிப்படைகளானது அமைக்கப்பட்டு அந்த குற்றவாளியை கண்டறியக்கூடிய பணியில போலீசார் தீவிரம் காட்டி வருகின்றனர். உங்களுடைய விவரங்களுக்கு நன்றி சாலமன். இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தி டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்ல இருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட் இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.